சிறியதொரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து உங்களை சந்தித்திருக்கின்றோம். நாங்கள் வழமையாகவே பார்த்திருக்கின்றோம், சமயங்கள் எனும் போது சம்பிரதாயங்கள், சடங்குகள், கிரியைகள் மற்றும் கொண்டாட்டங்கள், பண்டிகைகள் இவற்றின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கை நெறிப்படுத்தப்படுகின்றது. திங்கள்கள் தங்கள் வசதிக்கேற்ப தானத்தை கொடுத்து அன்றைய தினம் உதவியற்றவர்களுக்கு கூட அவர்கள் தங்கள் தாய் அல்லது தந்தையர்களை நினைத்து அவர்களுக்கு உணவு கொடுப்பதும் அல்லது அந்த இடத்துக்கு நிதி உதவி அளிப்பதுமான சேவைகளை செய்கின்றார்கள். அதே போல சாமி, நாங்கள் இந்த பித்ருக்களுக்கு தானம் வழங்கி இந்த வழிபாடுகளை ஈடுபடும் போது இது நாங்கள் இறை வழிபாட்டோடு தொடர்பு பட்டதாக நடத்தி செல்ல வேண்டுமா, அல்லது இறைவனிடமிருந்து சற்று விலகி, பித்ருக்கள் என்பதால் விலக்கி நாங்கள் இந்த அதாவது கிரியைகளில் ஈடுபட வேண்டுமா? பித்ருக்கள் என்பவர்கள் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பவர்கள். நாங்கள் அவர்கள் மோட்ச இறைவனிடம்தான் நாங்கள் வேண்டி அவர்களுக்கு மோட்சமாக அந்த வாழ்க்கையை அவருடைய வழிபாட்டு அவருடைய வாழ்க்கை முறைகள் மூலமும் அவர்கள் அதை அடைந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் சிவனைத்தான் நாங்கள் வணங்கும் பொழுது ஒரு காலமாகிவிட்டால் சிவப்பிராப்தி அடைய வேண்டும், சிவமுக்தி அடைய வேண்டும் என்று சிவனை பிரார்த்திக்கின்றோம். எனவே இந்த எங்களோட பிரார்த்தனை முழுக்க, பிதர்களுக்கான பிரார்த்தனை முழுக்க இறைவனிடம் போய் சேரும். அதனால்தான் நாங்கள் மோட்ச விளக்கையும் வைத்து சிவனுக்கு, குறிப்பாக சிவனுக்கு. சாமி, நேரத்தை நினைவுபடுத்திக் கொண்டு நேர்காணலை தொடரலாம். 15 நாட்களும் செய்வது சிறப்பு. 2வது, திதி தெரிந்தவர்கள் அந்தந்த திதியில் செய்து கொள்வது மிகவும் சிறப்பு. திதி தெரியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த தர்ப்பணத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் விரதம் இருக்க வேண்டும். அன்று மாமிசம் ஒன்றும் உண்ணக்கூடாது. விரதமாயிருந்து இந்த தர்ப்பணம் செய்ததன் பின்னர் நிச்சயமாக வழமை போல் காகத்துக்கு அவர்கள் உணவு வைப்பதுண்டு. அது எங்களது இந்த மற்ற உயிர்களையும் மதிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பசுமாட்டுக்கும் தீனி கொடுக்க வேண்டும். சிவ ஆலயம் செல்வது சிறப்பு. இதே வேளையில் இந்த 15 நாட்களில் இடைப்பட்ட நாளில் மகாபரணி என்ற ஒரு தினம் பெறும். அது முடிந்து விட்டது. அந்த மகாபரணியின் பொழுதும் அது அந்த மகாபரணி நட்சத்திரம் அது யமனுக்குரிய அதிதேவதை. அதாவது பரணி நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யமன். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் என்றால் நாங்கள் முருகனை கடவுளை சொல்லுவோம். புனர்பூசம் என்றால் ராமரை சொல்லுவோம். அதுபோன்று இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அதிதேவைக்குரியவர் யமதர்மராஜா. எனவே அந்த மகாபரணி நாளில் நாங்கள் தர்ப்பணம் பண்ணுவது யமதர்மராஜனையும் திருப்திப்படுத்துவதாக அமைகின்றது. எனவே அந்த நாளிலும் அந்த திதி செய்யாதவர்கள் செய்து கொள்ளலாம். இதனை விட நீங்கள் முதல்ல துறவிகள் செய்யலாம் என்று கேட்டீர்கள். துறவிகள் இறந்தால் அவர்களுக்கு சந்நியஸ்த மகாலயம், அந்த நாளில் திருமணமாகாமல் துறவரம் பூண்டவர்களுக்கு சந்நியஸ்த மகாலய நாளில் அவர்களுக்கான பிதிர்கடமை செய்வதற்குரிய சிறப்பு நாள் இருக்கின்றது. அது இம்மாதத்தில் இடைப்பட்ட ஒரு நாள் நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு இன்னொரு நாள் இருக்கிறது. அது நாளை சனிக்கிழமை வருகின்றது. சில வேளை மருத்துவ சிகிச்சை அளிக்கும் பொழுது இறந்திருக்கலாம், விபத்தின் போது இறந்திருக்கலாம், அகால மரணங்கள். இவர்களுக்கு அதாவது சஸ்திர ஹத மகாலயம் இப்படியான நாளையும் சனிக்கிழமை இருக்கின்றது. அது அவர்களுக்குரிய நாளில் செய்யலாம். சிலருக்கு அகால மரணம் அடைந்தால் செய்ய வேண்டுமா, எப்படி செய்வது, அமாவாசையில் செய்ய வேண்டுமா, இப்படியானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த சனிக்கிழமைகளில் அல்ல அந்த கலண்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சஸ்திர கத மகாலயம் என்று குறிப்பிட்டிருக்கும். சிலருக்கு புரிந்திருக்கும், சில பேருக்கு புரிந்திருக்காது. அது அவர்கள் தப்பில்லை. அப்போ சஸ்திர கத மகாலயத்தில் செய்ய வேண்டும். சில இடங்களில் தினசரியில் குறிக்கப்பட்டிருக்கும் சந்நியஸ்த மகாலயம். அன்று சந்நியாசம் பூண்டவர்கள், திருமணமாகாமல் இறந்தவர்களுக்குரிய நாளாகும். அன்றைய நாளில் அவர்கள் அந்த தர்ப்பணத்தை செய்வது சிறப்பு.
நிச்சயமாக சாமி. அதே போல நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அதிகமாக இந்த நிறைவேற்றும் போது காலம் இருக்கிறதா? இந்த நேரத்தில் காலை நேரத்தில் நிறைவேற்றுவது பொருத்தமாக அமையும் அல்லது மாலை நேரத்தில் தான் இந்த பிதிர்கடன்களுக்குரிய நேரம் என்று ஏதாவது வகைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? நல்ல ஒரு வினாக்கள். மதியம் 11 மணிக்கும் 1 மணிக்கும் இடையில் செய்வது சிறப்பானது. அந்த 15 நாட்களிலுமே அந்த அது சிறப்பு. சில பேர் உத்தியோகம் பார்ப்பவர்கள் அதிகாலையில் 8 சூரிய உதயம் பின்னர் தர்ப்பணம் பண்ணுவார்கள். அப்படியான நிலைமைகள் இருக்கின்றன. விரும்பத்தக்கது பகல் 11 மணிக்கும் 1 மணிக்கும் இடையில் சிறப்பு. அந்த பித்ருக்கள் வருகை தருவது இரவு நேரம் என்பதாக அது வருவது உண்மை. அந்த நேரம் நண்பகல். அந்த ஏற்றுக்கொள்வதுதான் அந்த இரவு நேரமாக அமைகின்றது. எனவே இந்த மகாலய பட்சம் தொடர்பாக நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விடயங்கள் ஏதாவது, எவ்வாறு அவர்கள் கடைபிடிக்க வேண்டும்? தொடர்ச்சியாகும் ஒரு சிலர் மறந்து விடுகிறோம், மகாலய பட்சம் வருகிறது என்பது தொடர்பாக மறந்து விடுகிறோம். ஆடி அமாவாசைக்கு நாங்கள் வழங்குகின்ற முக்கியத்துவத்தை மகாலய பட்சம் தொடர்பாக வழங்குவதில்லை. ஏனென்றால் அது தொடர்பாக நிறைய பேருக்கு தெரியாது. இவர்களுக்கு சமூகத்திற்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன சார்? எல்லா மதங்களும் முன்னோர்களை நினைத்து தானங்கள் தர்மங்கள் செய்வது நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். இந்து மதத்தில் அது மிகுந்த கடுமையாக பின்பற்றப்படுகின்றது. இக்காலத்தில் உங்கள் முன்னோர்களை நினைத்து அன்றைய தினம் அமாவாசை தினம் அவருடைய படத்தை அவருடைய அந்த படத்தினை வைத்து அவர்களுக்கான படையலை வைத்து எள்ளும் தண்ணீரும் மறைத்து ஒரு பூஜை செய்து பிரார்த்தனை செய்து அந்த சிவனுக்குரிய வழிபாடும் செய்வதன் மூலம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நிச்சயமாக வளமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை நம்புங்கள். அதாவது பிதிர்க்கடமைகள் செய்வதன் மூலம் எங்கள் குடும்பம் சிறப்படைகின்றது என்பது இந்து மதத்தின் அளப்பெரிய உண்மைகளில் ஒன்றாகும். நிச்சயமாக சாமி. அதே போல நாங்கள் இத்தகைய கடமைகளை தொடர்ச்சியாக பின்பற்றும் போதுதான் சமய நெறியும் எங்களுடைய வாழ்க்கைக்குள் ஈர்க்கப்படுகின்றது. அதே போல சமய நெறிக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை அறப்பாதையிலையும் அமைத்துக் கொள்வர்களாகவும் நாங்கள் மாறிவிடுகின்றோம். எனவே இத்தகைய விடயங்களில் அதிகமாக இந்த பித்ருக்களுக்கு கடன்களை பூர்த்தி செய்வது தொடர்பாக அதாவது தாய் வழி தந்தை வழி என்று இருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள் தாய் வழிக்கு பொருத்தமாக திங்கள் கிழமை அமைகின்றது என்று. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தாய் வழிக்கும் செய்ய முடியுமா? தொடங்கிய இந்த சிறப்பு மாலைய பட்சத்தின் சிறப்பு அமைந்திருக்கின்றது. இது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தினம் செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினம் பொதுவாக அப்பாவளி எல்லோருக்கும் உறவினர்கள் அவர்களுக்கும் தர்ப்பணம் பண்ணி செய்வது மிகவும் சிறப்பு. வாழையடி வாழையாக வாழ்வதற்கு இப்படியான பிதிர்க்கடமைகள் செய்வதன் மூலம் சந்ததி வளமடையும். அதே போல இந்த பிதிர்க்கடன்களை நிறைவேற்றும் போது நாங்கள் ஒருவருடைய இது தொடர்பான சாஸ்திரங்களை அறிந்த ஒருவரை நாங்கள் இணைத்துக் கொள்வது பொருத்தமாக அமையும். இது கட்டாயமாக இணைத்துக் கொள்ள வேண்டுமா அல்லது சாஸ்திரம் அறிந்த அல்லது குருக்களை ஒருவரை இணைத்துக் கொள்ளாமலே நாங்கள் தனியாகவே செய்வதும் பொருத்தமாக இருக்கும்? நீங்கள் குறிப்பிட்டது உண்மை. பொதுவாக அருகில் இருக்கின்ற ஆலயத்தில் இருக்கின்ற ஆலய குருக்களை அழைத்து செய்வது சிறப்பு. அது முடியாதவர்கள் தாங்களாகவே செய்வதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதாவது சைவ உணவுகள் மாத்திரம் அன்றைய தினம் நிச்சயமாக உறவினர் எல்லோரும் அன்றைய தினம் சைவ உணவு எடுத்து காலையில் விரதம் இருந்து தர்ப்பணம் முடித்தவினர் பிறகு மதியம் அந்த படையல் வைத்து விட்டு உணவருந்தி விட்டு அந்த உணவருந்த முதல் தர்ப்பணத்தை முடித்து சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு ஆலய வழிபாடும் அன்றைய பகல் பொழுதில் செய்து அதன் பின்னர் மதிய பூசணம் செய்வது அவர்களுக்கே அது உணரக்கூடியதாக இருக்கும் அந்த ஆன்ம திருப்தியை. அந்த மறந்தவர்களுக்கு மகாலய பட்சம் என்றோட நாங்கள் நினைத்தது என்னவென்று சொன்னால், நாங்கள் மறந்து விட்டோம் என்று, அதாவது இறந்தவர்களை நாங்கள் மறந்து விட்டோம் அவர்களுக்காக என்று. இப்பொழுதுதான் புரிகிறது, மறந்தவர்கள் எனும் போது அந்த திதியை நாங்கள் மறந்து விட்டோம். இறந்தவருடைய திதியை மறந்துவிட்டால் இந்த காலத்திலே செய்வது பொருத்தமாக இருக்கும். அது தற்போதுதான் மகாபரணியில் செய்யலாம் அல்லது மத்தியாஷ்டமியில் செய்யலாம். மகாபரணியிலும் செய்யலாம் அல்லது மத்தியாஷ்டமியில் செய்யலாம். சன்னியாசிகளுக்கு சன்னியஸ்த மகாலயம், விபத்தில் இருந்தவர்களுக்கு சஸ்திரகத மகாலயம்.
நிச்சயமாக சாமி, நிறைய விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது இந்த விடயத்தை தாண்டி நவராத்திரி பூஜைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இது தொடர்பாக எவ்வாறு இந்த வருடத்தில் எத்தகைய ஏற்பாடுகள், அதாவது தினங்கள் எவ்வாறு அமைகின்றன? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட ஒரு நவராத்திரி என்பது ஒரு களை கட்டிய இலங்கை மட்டுமல்ல உலகம் பூராவும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நவராத்திரி பூஜை. இந்த வகையில் இந்த வருகின்ற பௌர்ணமியை தொடர்ந்து வருகின்ற பிரதமையிலிருந்து 9 நாட்களும் இந்த நவராத்திரி பூஜை ஆரம்பமாக இருக்கின்றது. இதில் வரும் 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி வீட்டுக்குரிய பூஜையாக கருதப்படுகின்றது. அதாவது வீட்டில் எல்லோரும் அந்த பூஜைகளை செய்வார்கள். மறுநாள் அதாவது விஜயதசமி எழுத்து, அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி, அதாவது வித்யாரம்பம், புதிய புதிய கலைகள் கற்பதற்கு சிறப்பான இதாக அமைகின்றது. அந்த வகையில் பொதுவாகவே எங்கள் இந்து மதம் பெண்ணுக்குரிய வழிபாட்டுக்கும் பெண்களுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மதமாக இருக்கின்றது. அந்த வகையில் துர்க்கை 3 நாட்களையும், அதே போன்று மகாலட்சுமிக்கு 3 நாட்களும், எப்பவும் கல்வி முக்கியம், சரஸ்வதி அதுக்குரிய நாள் 3 நாட்களாகவும் பொதுவாக கை கொண்டப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 3 தெய்வங்களையும், அதாவது பராசக்தி அன்னையானவள் 3 விதமான வடிவங்களில் ரூபங்களில் எங்களுக்கு அவள் காட்சி தருகின்றாள். அந்த வகையில் இந்து மதத்தில் பெண் தெய்வத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் மிகவும் அபரிதமானது. அந்த வகையில் நவராத்திரி காலத்தில் குறிப்பாக படிக்கின்ற மாணவர்கள், உங்களை போன்ற பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளிவந்தவர்களாக இருக்கட்டும், பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கட்டும், இளம் சிறார்களாக இருக்கட்டும், இந்த நவராத்திரி காலத்தில் அந்த விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும். மிக்க நன்றி ஐயா. நீங்கள் இன்றைய தினம், அதாவது மகாலய பட்சம் என்றால் என்ன, இது தொடர்பாக அறியாத பல விடயங்களை உங்களிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். பயனுள்ளதாக அமையும் என்பதில் எதுவிதமான ஐயமும் இல்லை. உங்களுடைய நேரத்தை எங்களோடு செலவழித்து இன்றைய தினம் மகாலய பட்சம் தொடர்பாக எங்களுக்கு முழு விளக்கத்தையும், அதாவது நாங்கள் இல்லத்திலிருந்து கொண்டே எவ்வாறெல்லாம் இந்த மகாலய பட்சத்தை நாங்கள் எவ்வாறு நிறைவேற்றலாம், பிதிர்க்கடன்களை எவ்வாறு நிறைவேற்றலாம் என்பது தொடர்பாக எங்களுக்கு நீங்கள் கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி ஐயா. வணக்கம். இன்றைய தினம் நேர்காணல் பகுதியினூடாக சர்வதேச இந்து மத பீட செயலாளர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர பாபு சர்மா குருக்கள் அவர்கள் எங்களுக்கு மகாலய பட்சம் தொடர்பான விளக்கத்தை வழங்கியிருந்தார். இன்றைய நேர்காணல் பகுதி, முதலாவது நேர்காணல் பகுதி இத்தோடு நிறைவடைகின்றது. விளம்பர இடைவெளி தொடர்ந்து தொடர்ச்சியாகவும் அடுத்த நேர்காணல் பகுதியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம்.